கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு வர கொஷின் என்னன்னா, ராகுல் நான் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். ஆக்சுவலி அந்த கொஷின் வந்து அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது, இதை வச்சு என் லைஃப் எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறது, என் லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல கம்யூனிகேஷனுக்கு அதுக்கு என்னென்ன விஷயங்கள் எனக்கு தேவை, நம்ம கொஷின் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு வரவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் வந்து இப்போ இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படின்றவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரி பண்ண மாட்டாங்க. ஓகே, இங்கிலீஷ் நல்லா பேச தெரியுது அவ்வளோதான், அதோட முடிச்சிருவோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதேமாரி இப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு திக்குவாய் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஸ்டாமரிங் இருக்குது அப்படின்னா ஓகே திக்குவாய் திருத்திட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராப்ளம் அதோட முடிச்சிடும். பட் நிறைய நேரம் நம்ம யோசிக்காத ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பேசுறது, நல்ல ஆக்சென்ட் இங்கிலீஷில் பேசுறது, இல்லை வந்து தமிழில் வந்து பேசுறது, இதெல்லாம் தாண்டி அந்த கம்யூனிகேஷன் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குதா. அது வந்து இப்போ நான் போய் ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு பேசுகிறேன், ஒரு பிஸ்னஸ் டீல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன். நான் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அவங்க கொடுக்காம அவங்க பாட்டுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுமே அங்கே பிரயோஜனம் இல்லை. ஸோ இப்போ வந்து என் கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த ஸ்டெப்போட எல்லாரும் நிறுத்திடுறாங்க. அதை தாண்டி வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் ஒரு புது இனிஷியேட்டிவாக டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து யார் யாரெல்லாம் அப்கமிங்காக டெக்னாலஜி, இன்ஜினியரிங், பிஸ்னஸ் இது எல்லாத்தையும் வந்து சூப்பராக சொல்லித்தராங்க. இப்போ ஐடி செக்யூரிட்டி வந்து அதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இவங்க எல்லாரும் வந்து பண்ணுறதை நானே போய் நேரில் பார்த்துட்டு, நேரில்னா ஐ மீன் லைக் அவங்க யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அவங்க வீடியோஸ் எல்லாத்தையும் நல்லா இருக்கு, இவங்க சொல்லித்தரதெல்லாம் எனக்கே புரியுது அப்படின்றப்ப அவங்க கிட்டக்க ஒரு அழகான ஒரு கோர்ஸை வாங்கி அதில் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 200-300 பீப்புளுக்கு மேலே வந்து ஆல்மோஸ்ட் ஆன வீக்லி பேசிஸில் போய் செக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த பசங்க கேட்குறப்ப எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து எனக்கு சலிப்பு தட்டுற ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் வந்து கேட்குறது வந்து கம்யூனிகேஷன் எப்படி ராகுல் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அது அவங்க வந்து எப்போ கேட்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப, இல்லை ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப, 12th படிக்கிறப்ப, ஈவன் காலேஜ் முடிக்கிறப்ப அப்போல்லாம் கூட கவலையப்படுறதில்ல. சம்டைம்ஸ் வந்து வேலைக்கு போயிட்டும் கூட கவலைப்படுறதில்ல. பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்க கூட அவங்களோட வந்து கம்மியாக கூட அவங்க படிச்சிருப்பாங்க, டெக்னாலஜி அவங்க கம்மியாக கூட தெரிஞ்சிருக்கும். பட் இவங்களுக்கு வந்து அந்த வேலை வாங்க முடியாமல் போனதுக்கு இவங்களுக்கு அப்போ தெரியும் கிளியராக வந்து நம்மளை பீட் பண்ணது கம்யூனிகேஷனில் தான் எவனோ ஒருத்தன், நம்மளுக்கு இவ்வளோ டேலண்ட்டு ஸ்கில்லும் இருந்து நம்மளுக்கு எப்படி வேலை கிடைக்காம போகும், நம்ம பேசுனதுல தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ந்து நம்ம வந்து கேட்பாங்க, ராகுல் நான் கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் பாயிண்ட் என்னன்னா, கம்யூனிகேஷன் நல்லா இங்கிலீஷ் பேசினா தெரிஞ்சால் மட்டும் போதாது, நான் ஒரு விஷயத்த சொல்ல வரது சொன்னால் மட்டும் போதாது, அந்த கம்யூனிகேஷன் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு வந்து அந்த கொஸ்டினில் தப்பு இருக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கவலை இல்லை. ஸோ அந்த இடத்துல அது நிற்குது பார்த்தீங்களா, தட் இஸ் வாட் த ப்ராப்ளம். அங்கே நிற்கக்கூடாது. ஓகே, கம்யூனிகேஷன் இப்போ இங்கிலீஷ் பேச தெரியாதா, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிச்சா, இப்போ அடுத்தது வந்து இதை நான் எப்படி கன்வின்சிங்காக பேசுறது, ஒரு டீல் அப்படின்னா அந்த டீல் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அந்த இடத்துல என் கம்யூனிகேஷனில் என்ன குறையுது, அதை நான் எப்படி இம்பாக்ட்ஃபுல்லாக கொண்டு போகிறது இப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இவ்வளோ விஷயம் தெரியும், அதாவது உங்களுக்கு வந்து ஜாவா தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், .NET தெரியும், எல்லாம் தெரியும், இவ்வளோ தெரியும். உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த சென்ஸ் வந்து நீங்கள் நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க, பட் உங்களோட டீப்பாக ஒரு கம்யூனிகேஷன் இம்பாக்ட்ஃபுல்லாக பேச முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவர் நினச்சிப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் தெரியுது, ஆனால் நீங்கள் நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக உங்களால் பேச முடியுது, ஒன்றிணைஞ்சு ஒரு டீப்பான ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் பண்ண முடியுது, பேசுகிற மொழியிலே வந்து உங்களோட ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியுது, என்னால் அது முடியுன்றது நீ நம்பு அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சாலும் உங்களால் இவ்வளோ தெரியும், இவ்வளோ என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களால் கொடுக்க முடியும். அதுக்காக எல்லாத்தையும் இப்படி இருக்கிற ப்ரொபோர்ஷன் கரெக்ட் கிடையாது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த வேலையில் போய் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை முயற்சி பண்ணி மாற்றி ஆகணும். பட் பாயிண்ட் வந்து வெறுமனையாக கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு போய் நின்றாதீங்க, இம்பாக்ட்ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என் பையன்கிட்டே நான் வந்து அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஒரு விஷயம் சொல்லி ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு புரியல, நீங்கள் என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு தடவை கேட்குறதே வந்து ஒரு தப்பு. நீ வந்து அந்த விஷயத்த வந்து நேற்றுக்கு யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அடுத்த நாள் யாருமே கேட்கக்கூடாது, அதுக்கு அடுத்த நாள் யாரும் கேட்கக்கூடாது. அதுக்கு நீ வந்து காஷியஸாக நீ யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, நீ அதை ஒரு தப்பை திரும்ப திரும்ப நீ செய்கிற, நீ என்ன பண்ணுற அப்படின்னா, ஒன்று சில பேர் வந்து ரொம்ப கம்மி வால்யூமில் பேசுவாங்க, சில பேர் வந்து பேசுகிறப்பே வந்து கொஞ்சம் கொலன்னு பேசுவாங்க, சில பேர் வந்து திக்கி பேசுறது, சம்டைம்ஸ் அந்த ஸ்டாமரிங் கூட இருக்காது. அந்த திக்கி பேசுறது வந்து எல்லாத்துக்குமே அந்த இஷ்யூ கிடையாது. சில பேருக்கு வந்து பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றதுக்காக ஃபில்லர்ஸில் கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. திக்கி பேசி அந்த சென்டென்ஸை லாங்காக பேசணும், அந்த ஃபில்லர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது, அப்படின்ற மாதிரி இந்த ஃபில்லர்ஸ் இருக்குது, அதுக்கு பதிலாக வந்து அப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்கள்ட்ட நீ பேசுகிறப்ப வந்து அவங்க கேட்டு திரும்ப நீ ரிப்பீட் பண்ணுறே அப்படின்னு பாருங்க. ஏன்னா அது வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் மிஸ்டேக் தட் யூ டூ கைஸ், நம்பர் 1 மிஸ்டேக் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கதை சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு டைரக்டர், இந்த மாரி என்கிட்ட ஒரு கதை இருக்குது, சூப்பரான ஒரு கதை, உங்களுக்கு திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, ஸ்க்ரீன் பிளே தெரியும், நீங்கள் தான் வந்து நெக்ஸ்ட்டு லெட்ஸே வந்து பாக்கியராஜோ இல்லை வந்து KS ரவிக்குமாரோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டேரக்டர், லோகேஷ் கனகராஜா யாரோ வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த கதை சொல்கிறப்ப வந்து மெதுவாக வால்யூமாக கம்மியாக சொல்கிறீங்க, அவங்க காதில் சரியாக கேட்கல, இல்லை வந்து வார்த்தைங்க
நீங்கள் வந்து ஒரு டீப்பான ஒரு வார்த்தைங்க யூஸ் பண்ணல, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து அவங்களால கனெக்ட் பண்ண முடியல, அவங்களால வந்து கேட்க முடியல, அவங்களால சரியாக அப்சர்வ் பண்ண முடியல, உங்களால் வந்து நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. அப்போ வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கேட்குறாங்க, திரும்ப 2வது தடவை கேட்குறாங்க, 3வது தடவை கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, இந்த டைம் வந்து நான் இவனுக்கு கொடுக்க போகிறேன், இந்த கதையை நான் கேட்க போகிறேன், இந்த கதையை நான் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தடவை என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு இப்போ ஆர்வம் இருக்குது, நான் கேட்குறேன், அவன் சொன்னது எனக்கு புரியல, நான் திரும்ப கேட்குறேன். 2வது தடவை 3வது தடவை போகிறப்ப இது எதுக்கடா உட்காந்து கேட்டுக்கிட்டு சரி எப்போ அவன் முடிப்பான் அப்படின்ற மாதிரி போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல டேலண்டடான ஒரு டேரக்டர், அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்க வேண்டியது, நடுவில் அது எது தப்பு பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேசுகிறப்ப கண்டென்ட்டில் மட்டுமே 100% ஃபோக்கஸ் பண்ணுறவர் வந்து என் கம்யூனிகேஷன் டெலிவரியில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து எப்போவுமே கைஸ் நீங்கள் பேசுகிறப்ப வந்து இந்த கெட்ட வார்த்தை மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க கைஸ். கெட்ட வார்த்தை வந்து நீங்கள் ஃபேமஸ் கமெடியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், கெவின் ஹார்ட் இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக காமெடி பண்ணுறவங்க நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கெட்ட வார்த்தை பேசவே மாட்டாங்க. சில ஸ்டாண்டப் காமெடிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை ரொம்ப சகஜமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் ஸ்டாண்டப் காமெடிஸ் பண்ணுறவங்க வந்து கெட்ட வார்த்தை ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேலண்ட் கம்மி. நீங்கள் ஒன்றும் ரோட்டில் போகிறப்ப நீங்கள் வந்து ஒரு நல்ல வார்த்தையை கூப்பிட்டு கற்றுங்களேன், யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க, யாருக்கு காதுலுமே விழாது, அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. அதே ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திருப்பி எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா இட் கிரியேட்ஸ் லைக் ஒரு சின்ன ரியாக்ஷன் கிடைக்கும். அதாவது இந்த கமெடியன்ஸ்க்கு என்ன வேணும், ஸோ மக்கள் ரியாக்ட் பண்ணணும், மக்கள் வந்து கைத்தட்டணும், சொல்லணும், இது சொல்லணும், அது சொல்லணும். அப்போ அந்த ரியாக்ஷன் கொடுக்குற வார்த்தை வேறு என்னவாக இருக்கும்? டேலண்ட் இல்லை, ஸ்கில் இல்லை அப்படின்னா வந்து நம்ம இது கெட்ட வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் நீங்கள் பேசுகிற கம்யூனிகேஷன் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அது இன்னைக்கு யூஸ் பண்ணுவீங்க தெரியாதனமா, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது அப்படி தானே அப்படின்ட்டு நாளைக்கு ஆஃபீஸில் ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு வந்துடும். அந்த ஒரு இடத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ லுக் வெரி அவுட் ஆஃப் கேரக்டர். என்னோட இத்தனை வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன், இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஒரு வீடியோவில் மேபி வந்து பர்பஸாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன், சும்மா அந்த ஒரு எமோஷனை காட்டுறதுக்காக அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணியிருப்பேன். தவிர மித்தம் 1800 வீடியோஸில் வந்து ஐ வாஸ் இன் லைன். ஸோ என்னோட கேரக்டர் என்ன அப்படின்றதுல வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ அப்போ வந்து திடீர்னு வந்து நான் ஒரு வீடியோவில் இல்லை நான் என்னை பற்றி ஏதோ ஒரு வீட்டில் ஃபேமிலி எடுக்கிற ஒரு வீடியோவில் வந்து நான் கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தட் டோட்லி டேக்ஸ் அவே வாட் ஐ ரெப்ரசென்டட் மை செல்ஃப். ஸோ அதனால் அந்த கெட்ட வார்த்தை எப்பவுமே பேசாதீங்க. அண்ட் செகண்ட் வந்து பீப்புள் லுக் அட் யூ as லைக் வெரி லெஸ் இன்டெலிஜென்ட். ஏன்னா நீங்களே கவனிச்சு பாருங்களேன், when people are very smartனு வச்சுக்கோங்க, அவங்க உங்களை வின் பண்ணணும், ஒரு ஆர்குமெண்ட்டை வின் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு வந்து புத்திசாலித்தமாக யோசிச்சு வின் பண்ணுறது தான் அவங்களுக்கு கிக்காக இருக்கும். அவங்க வந்து கெட்ட வார்த்தை பேசி இவனை ஆஃப் பண்ணுவோம், இவனை வந்து இன்சல்ட் பண்ணுவோம் அப்படின்றது அவங்களுக்கு சாய்ஸே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு கிக்கே கிடையாது. ஐ எம் an intelligent guy, நான் வந்து இன்டெலிஜென்ட்டாக அவனை வின் பண்ணுறேன் அப்படின்றது தான் யோசிப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணுங்க கைஸ். ஒரு டாபிக் வந்து நான் ஆக்சுவலி அதெல்லாம் வந்து ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லேயும் நான் பண்ணுவேன். நாளைக்கு ஃபியூச்சரில் இதை பற்றிலாம் நான் பேசுவேன், ஹிஸ்ட்ரி பற்றி என்னைக்காவது ஒரு நாள் நான் பேசுவேன், அதை பற்றி பேசுவேன், இதை பற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்சைக்ளோபீடியா உட்காந்து படிப்பேன். எனக்கு அப்போவே வந்து தெரியும் நான் அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பேசுகிறப்ப ஐ ஷுடன்ட் புல்ஷிட். ஸோ தட்ஸ் நம்பர் 1 ரூல். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அந்த விஷயத்தில் நம்ம வந்து கம்மியாக பேசணும், இல்லை பேசாமல் கூட இருக்கலாம். புல்ஷிட் பண்ணவே பண்ணாதீங்க. ஈவன் என் பசங்க விளையாட்டை கூட வந்து எந்த ஒரு கொஸ்டின் கேட்டு அவங்களுக்கு தெரியலனா ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், நான் உடனே ஸ்டாப் பண்ணுவேன். தம்பி அப்படி பண்ணாது, நீ வந்து இன்னைக்கு வந்து நீ சின்ன பிள்ளையில நீ பண்ணுற விச் இஸ் ஓகே, பீப்புள் உன்னை எல்லாம் வந்து சிரிப்பாங்க, எல்லாம் ஓகே. பட் நீ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து உனக்கு தெரியாத விஷயத்தில் வந்து நீ தெரிஞ்ச மாதிரி நீ ஒன்று சொன்ன அப்படின்னா உனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்ச விஷயத்தை நீ சொல்கிறப்ப பீப்புள் டோன்ட் டேக் யூ சீரியஸ்லி. த worst thing that you can do to yourself is like making people உன்னை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் அப்படின்னா அதுக்கு காரணம் நீ அப்படின்றப்ப வந்து தட் ஒப்பீனியன் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பீப்புள் ஹாவ் டு டேக் யூ சீரியஸ்லி. அதாவது உங்களை சீரியஸாக எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்ல திறமைசாலியாக இருப்பீங்க, ஒரு பிஸ்னஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்கில் இருக்கும், உங்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுத்தா 1 கோடி ரூபா கொடுத்தா நீங்கள் 2 கோடி ரூபா ஆக்க முடியும். ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். பட் இஃப் ஐ டோன்ட் டேக் யூ சீரியஸ்லின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நம்பி எப்படி நான் பணம் கொடுப்பேன்? அதுவே உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லைனா கூட இஃப் ஐ டேக் யூ சீரியஸ்லின்னு வச்சுக்கோங்க, உங்களை நம்பி ஒரு சீரியஸான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்க முடியும். வர்ச்சுவல்டைன்மெண்ட்டில் பசங்க வந்து எனக்கு பார்ட்னராக இருக்கிற பசங்க வந்து காலேஜ் ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பெக்டேஷர் அகாடமியில் வந்து பார்ட்னராக இருக்கிற பசங்க எல்லாமே நம்ம சேனலில் வந்து பசங்க தான். அந்த பசங்க வந்து காலேஜ் ஃப்ரெஷர்ஸ். ஆர்மரோட இருக்கிற பசங்களும் சரி ரொம்ப யங், ஆல்மோஸ்ட் லைக் 2 to 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் தான், இல்லை காலேஜ் முடிச்சவங்க தான். இவங்க தான் வந்து பார்ட்னர்ஸ். ஸோ இப்போ இவங்களுக்குலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி போய் சேர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ டுக் தம் சீரியஸ்லி. எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஏன் நான் இவங்கள சீரியஸாக எடுத்துக்கணும்? அதே அந்த ஆர்மரோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்போ கிட்டத்தட்ட 350 பேர் அப்ளை பண்ணாங்க. ஏன் அந்த 12-10 பேருக்கு வந்து நான் ஆப்பர்ச்சுனிட்டியை சீரியஸாக எடுத்து கொடுக்கணும்? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கம்யூனிகேஷனில் தே நெவர் லெட் தம் அதர்வைஸ் அவங்கள பார்க்கவே விடல, என்ன சீரியஸாக எடுத்துக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொன்னாங்க. ஒரு கான்வர்சேஷனில் புல்ஷீட் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்ச மாதிரி எதுவும் சொல்லாதீங்க, அது ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். நிறைய நேரம் வந்து ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து எனக்கு நாலேஜ் இருக்குது, நான் படிச்சிருக்கிறேன், நான் அதில் வேலை செஞ்சுருக்கிறேன் அப்படின்ற ஒரு பேக்கப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எதை பற்றி பேசினாலும் சரி உங்களோட ரெப்ரஸன்டேஷன் இருக்குல்ல, உங்களை மற்றவங்க பார்க்குற விதம் இருக்குல்ல, ஸோ அந்த விதத்தில் வந்து யூ லுக் வெரி கூல், அதாவது ரொம்ப அசர்ட்டிவாக இருப்பீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தர் வந்து கிரிப்டோ மைனிங் பற்றி வந்து புக்கு மட்டும் படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் வந்து கிரிப்டோ மைனிங் பற்றி புக்கெல்லாம் எதுவும் படிக்கல, ஆனால் அதை பற்றி வந்து ஒரு வருஷம் கிரிப்டோ மைனிங்கே பண்ணியிருக்காரு.
இருக்கிறார். இப்போ உங்கள் 2 பேர்கிட்ட நீங்கள் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், யாரோட கான்வர்சேஷன் வந்து இட் வில் பி வெரி என்கேஜிங். ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் வந்து அந்த வேலையை செஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டம் தெரியும். அதில் வந்து அவங்க அடிபட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபேன் வந்து கிழிச்சிருக்கும், RGB ஃபேன் நம்ம ஏதாவது வச்சிருப்போம், அது கிழிச்சிருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் அந்த கஷ்ட நஷ்டத்தில் உருவான ஒரு நாலேஜை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு லிசன் டு ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து யூல் பி ஏபிள் டு கிரியேட் அ டீப் இம்பாக்ட். ஒருத்தவங்கள்ட்ட வந்து நீங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நாளைக்கு கிரிப்டோ மைனிங்கை பற்றி அவங்க என்னைக்கு யோசிச்சாலும் அவங்க என்கிட்ட வந்து உங்கள்கிட்ட தான் வருவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கிரிப்டோ மைனிங் வீடியோ போட்டு பல வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எனக்கு இன்னும் ரெகுலராக வந்து கிரிப்டோ மைனிங் வீடியோஸ் வரும். அண்ட் பசங்க சொல்கிறது வந்து ராகுல் உங்கள் வீடியோஸ் பார்த்தலாம், அப்போ நான் பண்ணேன், இப்போ ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இப்போ ஏதாவது பண்ணுறீங்களா, ஆசெட் மேனேஜர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க கேட்கறதுக்கான ஒரு ரீசன் வந்து அன்னைக்கு நான் பேசுனது வந்து என்னோட அனுபவத்தில் நான் பேசினேன். வெறுமனையாக தியரட்டிக்கலாக படிச்சுட்டு மட்டும் பேசலை. நான் ஒரு பக்கம் படிப்பேன், இன்னொரு பக்கம் அந்த போய் வேலையை செஞ்சேன். எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 56 கிராஃபிக் கார்டு இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மைனிங் செட்டப் இருந்துச்சு. பல வீடியோஸ் செஞ்சால் போய் பாருங்க. கம்யூனிகேஷன் வந்து சும்மா நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இல்லாமல் இது வந்து என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நான் பண்ணனா என்னோட லாங்குவேஜ் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும், என்னை வந்து அவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்க, என்னோட கான்வர்சேஷன் வந்து டீப்பாக போகிறதுக்கு எனக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கணும், அதுக்கு நீங்கள் படித்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் டைம். ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம், அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறோம், அதை பற்றி ஒரு 2 பேர்கிட்ட பேசுகிறோம், முடிஞ்சிருச்சு அடுத்தது. ஏன்னா இப்போ என்ன ஆகும்னா மெமரியில் வந்து அது உங்களை விட்டு போகவே போகாது. நீங்கள் என்றைக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ் மறந்துட்டாலும் சரி, கான்செப்ஷுவலாக உங்களுக்கு பேசுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ திங்க் அபவுட் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக திரும்ப மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். சியர்ஸ்.